விஷயம்தான் குறிப்பிட்ட ஒரு நாளாகிய ஆஷூராவுடைய நோன்பு இந்த மாதம் ஆஷூராவுடைய நோன்பு விசேஷமான நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷூரா நோன்பு என்று சொல்றது அல்லாஹ் தஆலா அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி மாதியா, சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கின்றேன் என்று விஷயம் சொன்னேன். நல்ல விளைக்கோங்க, நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன், இஸ்லாம் என்பது இஸ்ராப் செய்யாத மக்களுக்கு நலவை நாடக்கூடிய மிகவும் ஒரு சங்கியான மார்க்கம். ஏனைய மதங்கள்ல அந்த அவங்களுடைய புது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய ஃபித்னாவும் ஃபசாதும் இஸ்ராஃபோடு ஆரம்பிக்கப்படுது. இஸ்லாத்தினுடைய வருடங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இபாதத்தோட. எப்படிப்பட்ட இபாதத் என்றா, இப்ப நாங்க 1446 கால் வச்சிக்கிறோம். 1445 ஹிஜ்ரியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த வருடத்தை நாங்கள் என்டர் ஆகலாம் என்ற விஷயத்தை இந்த நோம்பில் நின்று நபியாம் கூறி காட்டுறாங்க. எனவே இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்கணும். அப்ப ஆஷூரா என்று சொன்னால் என்னது? பத்தாவது அஷரா என்ற வார்த்தைகள் அரபில் எல்லாத்துக்கும் தெரியும். அஷரா ரியால் ரியால் சொல்லுவோம். அஷரா என்று சொன்னால் 10, 10வது என்று சொல்றதுக்கு தான் ஆஷூரா என்று சொல்லுவாங்க. ஆஷூரா என்று சொன்னால் 10வது. இந்த மாதத்துல பிறை 10வது அன்று இந்த நோன்பை பிடிக்கிறதுனால நாங்க இதுக்கு ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்லப்படும். அப்ப இந்த நோன்பு நாங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி இந்த நோன்பை பிடிக்கணுமே. இந்த நோம்பினுடைய பல காரணங்கள் வரப்படுவது. அதுல முக்கியமான ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் நின்றும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள் இந்த நாள் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எவ்வளவு நோன்பு பிடிக்கிறாங்க இந்த நாள்ல, அவங்கள விட பிடிக்கிறதுக்கு நாங்க தான் தகுதி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சகோதரர்கள், நபிமார்கள் என்ற அமைப்புல நெருங்கிய சகோதரர்கள். எனவே நாங்கள் பிடிப்போம் என்ற விஷயத்துல நபி அவங்க கூறி இந்த ஆஷூராவுடைய நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சாங்க, சஹாபாக்களுக்கும் ஏவினாங்க. அப்ப இந்த ஆஷூரா நோன்பு என்றது பிறை 10வது அன்று பிடிக்கிறது. சரி, இதுக்கு உலமாக்கள் ஒரு படித்தரத்தை வச்சுக்கிறாங்க, ஒரு தர்த்தீப் வச்சுக்கிறாங்க. இந்த ஆஷூராவுடைய நோன்பை மட்டுமா பிடிக்கணும், இல்லாட்டி ஆஷூராவோட நோன்பை சேர்த்து வேற நோன்புகளையும் பிடிக்கலாமான்னு கேட்டால் இதுக்கு 3 விதமான படித்தரங்களை உலமாக்கள் சொல்றாங்க. முதலாவது தான் சொல்லுறாங்க, பிற 10ஓட சேர்த்து 9, அதே போல 10க்கு பிறகு இல்ல 11, இந்த 3ஐயும் பிடிக்கிறது நல்லம். 7 என்றா இந்த 3ஐயும் பிடிக்கிறது, அதாவது பிற 9, 10, 11 இந்த 3ஐயும் பிடிக்கிறது நல்லம். ஏனென்றால் இந்த மாதத்தில் அதிகமான முறை நோன்பு பிடிக்கலாம். சோ 10க்கு முன்னால் உள்ள 9ஐயும் 10க்கு பிறகு வைக்கக்கூடிய 11ஐயும் சேர்த்து 3ஐயும் பிடிக்கிறது நல்லம். இது முதலாவதுன்னு சொல்றாங்க. 2வது படித்தர உலமாக்கள் சொல்றாங்க, இந்த 10க்கு முன்ன உள்ள 9ஐயோ அல்லது 10க்கு பிறகுள்ள 11ஐயோ பிடிக்கிறது நல்லம். அதாவது 2 நோன்பு பிடிக்கிறது, 9ஐயும் 10ஐயும் அல்லது 10ஐயும் 11ஐயும். இந்த 9ஐயும் 10ஐயும் 10ஐயும் 11ஐயும் என்றதுல எது சிறந்தது? 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது சிறந்ததா அல்லது 10ஐயும் 11ஐயும் பிடிக்கிறது சிறந்ததான்னு கேட்டால் 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது. காரணம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல யஹூதிகள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி. நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன சொன்னாங்க? ஆதா யௌமு ஸாலிஹ், இது மிகவும் சிறந்த நாள், எங்களோட மூசாவை ஃபிரௌன் கிட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள், எனவே நாங்க நோன்பு பிடிக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, அப்ப நாங்க உங்களையிட்ட நோன்பு பிடிக்கிறதுக்கு தகுதியானவங்க. சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னாங்க, அவங்களும் நோன்பு பிடிச்சாங்க. நபி அவங்களோட கடைசி காலம் ஆகக்கூடிய நேரத்துல வந்து சொல்லப்படுது, யார சொல்லலாம், இந்த பிற 10 ஆண்டு நாங்களும் பிடிக்கிறோம், யஹூதிகளும் பிடிக்கிறாங்க. பொதுவா இஸ்லாம் என்றது யஹூதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். ஏனென்றால் அவர்களுக்கு நாங்க தோது போகவே தேவையில்லை. அவங்க எப்படியும் வழிகேடுக்கு போவாங்க, அந்த வழிகேடின் பிராணம் நாங்க போகவும் தேவையில்லை, அவங்களுக்கு தோதுவா போகவும் தேவையில்லை. எனவே தான் நபி அவங்க சொன்னாங்க, லஇன் பகீதுல் காபில் லஅஸூமன்ன தாஸிஅ. நபி ஸல்லல்லாஹு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, திடனாக நிச்சயமாக அடுத்த வருடம் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கல, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து விளங்குது என்னது? 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது. எனவே 2வது ஆயிக்கக்கூடியது, முதலாவது 3 நோன்பு பிடிக்கிறது நல்ல, 9, 10, 11. அப்படி ஒருத்தர் கஷ்டமாயிக்குதுண்டா 2 நோன்பா பிடிக்கிறது, அது 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா நபி அவங்க அதை தான் ப்ரிஃபர் பண்ணினாங்க, நபி அவங்க விரும்பினாங்க. ஆனா நபி அவங்களும் பிடிக்கிறது சரியா? அப்படி இல்ல 10ஐயும் 11ஐயும் பிடிக்கலாம். சரி, 3வது படித்தரமாக உள்ள மக்கள் சொல்லக்கூடியது வெறுமனையும் 10வது மாத்திரம் பிடிக்கிறது, 10வது நோன்பை மாத்திரம் பிடிக்கிறது. அதாவது சில மக்கள் சொல்லுவாங்க 10வது மாத்திரம் பிடிக்கிறது மக்ரூ, என்னடா அது யஹூதி நசாராக்களும் பிடிக்கிறாங்க. ஓ அப்படித்தான். ஆனால் ஒருத்தருக்கு டைமே இல்லை, வேற ஒரு அந்த நோன்பு மற்ற முன்பின் நோன்பு ஒன்னே பிடிக்க டைமே கிடைக்கல, 10வது மட்டும் பிடிக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த ஒரு மக்ரூ, எந்த ஒரு வெறுக்கத்தக்க விடயமும் இல்லை, அவங்களுக்கு 10வது மாத்திரம் பிடிக்கலாம். இந்த கருத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு, அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களோட கருத்தும் இந்த கருத்து. எனவே ஒருத்தருக்கு இந்த 9, 10, 11 3ஐயும் அல்லது 9, 10 அல்லது 10, 11 எப்படி தனியே 2 நோன்பையும் பிடிக்க முடியாட்டியும் வெறுமனையே ஒரு நோன்பு ஆய்க்கக்கூடிய 10வது நோன்பை மாத்திரம் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது. எனவே